Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, NASA collaborated with whom to study about multi-drug resistant pathogens அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. So இந்த multi-drug resistant pathogen அப்படினா நமக்கு ஒரு pathogen இருக்கு அப்படினா எவ்வளவு டைப் ஆஃப் ட்ரக்ஸை யூஸ் பண்ணாலுமே அதுக்கு ரெசிஸ்டன்ட்டா இருக்கு. அதுதான் multi-drug resistant pathogen அப்படினு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு Enterobacter bagandensis அப்படினு சொல்லி ஒன்னு இருக்கு. ஒரு பாக்டீரியா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா மல்டி ட்ரக் ரெசிஸ்டண்டா இருக்கு. என்ன விதமான ட்ரக்ஸ் கொடுத்தாலுமே அதுக்கு ரெசிஸ்டண்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல நமக்கு இருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஐசியூ, ஆப்ரேஷன் தியேட்டர், நமக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இங்கெல்லாம் வந்து இந்த என்டெரோபாக்டர் பகாண்டென்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதனுடைய இம்பாக்ட் ஆக்சுவலி பார்த்தோம்னா ஐஎஸ்எஸ்லையும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஏர்த்தில் பார்த்தோம்னா ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் தென் ஐசியூ அங்கெல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இது இருக்கு. இதனால விண்வெளி வீரர்கள் ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இம்பாக்ட் ஏற்படலாம், இது எப்படி நமக்கு மல்டி ட்ரக் ரெசிஸ்டண்டா இருக்கு, இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக தான் நாசா கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸோட தான் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, which payload of Aditya L1 captured the images of sun during solar storm அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆதித்யாவோட எந்த பேலோட் போன மாதம் மே ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா ஒரு சோலார் ஸ்டார்ம் நடந்திருக்கும். அதனால நமக்கு நார்த் போல் ரீஜனில் இந்த அரோரா போரியாலிஸ், ஆஸ்திரேலியஸ் அதெல்லாம் கிரீன் கலர், ப்ளூ கலரில் இருக்கிறது ரெட் கலரில் கூட மாறி இருக்கும். ஓகேவா? இந்த சோலார் ஸ்டார்ம்னால. ஸோ அந்த சோலார் ஸ்டார்ம் அப்போ சன்னை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கு நம்மளோட ஆதித்யா L1. ஸோ ஆதித்யா L1ஓட எந்த பேலோட அந்த இமேஜஸ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேலோடும் வெல்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேலோடும் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போத் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம ஆதித்யா L1 பொறுத்த வரைக்கும் ஒரு 8 பேலோட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ சூட் அண்ட் வெல்க் அப்படிங்கிற அந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, ஹூ வன் த F1 கனடியன் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. F1 ஃபார்முலா 1 அப்படின்னு சொல்றோம். ஸோ கனடியன் கிராண்ட் பிரிக்ஸ் யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். இவர் தான் வந்து வின் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? அதாவது கனடியன் கிராண்ட் பிரிக்ஸை லாஸ்ட் போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், இந்த வருஷம், ஸோ ஹேட்ரிக் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து கனேடியன் கிராண்ட் பிரிக்ஸ்ல வின் பண்ணியிருக்காரு. அதனால தான் நமக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா ஹூ அந்த பிரெஞ்ச் ஓப்பன் இன் மென்ஸ் சிங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மென்ஸ் சிங்கிள்ஸ்ல யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்ச் ஓப்பன்ல கார்லோஸ் அல்கரஸ், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா who won the EY World Entrepreneur of the Year Award 2024? 2024 Entrepreneur of the Year Award யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸோட சேர்பர்சன் வெள்ளையன் சுப்பையா அவர்களுக்கு தான் இந்த ஒரு அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.